Happy morning, friends. Today we discuss the topic on Newton's law of cooling. இப்போ Newton's law of cooling அப்படிங்கிறதுக்கு நம்ம definitions அந்த thermal physicsல படிச்சிருக்கோம். அதாவது the rate of cooling of a body is proportional to excess of temperature above that of surroundings. Okay, above that of surroundings. When the temperature difference between cooling body and the surrounding is small, the law applies to cooling by convection and radiation, not for radiation alone. இந்த definition நம்ம already discussed in our theory. இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூட்டன்ஸ் law of cooling ஐடியா பிரகாரம் we find out the specific capacity of the unknown liquid. unknown liquid find out பண்ண போறோம். Okay, so let us discuss in detail in this section. But today agenda is introductions about the Newton's law of cooling, description, analysis, and finally take home message. So aim of the experiment is to determine the specific capacity of a liquid by the method of cooling and hence verify the Newton's law of cooling. Okay, right. இதுல வந்து apparatus required வந்து spherical, copper calorimeter, thermometer, water, liquid and a heater, etc. Okay, the specific capacity of the liquid is given by S equal to T2 by T1 into W1 S1 plus W2 minus W1 S2 by W3 minus W1 minus W1 S1 by W3 minus W1. Joule per kilogram per degree Celsius. Mass of the empty calorimeter on the W1. Okay. At the mass of calorimeter with the water W2. Mass of calorimeter, the liquid is W3. The specific capacity of the calorimeter S1 joule per kilogram per Kelvin. Specific capacity of water S2. Specific capacity of liquid on the S. இதான் நம்ம find out பண்ண போறோம். Okay. Specific capacity is the energy needed to increasing the 1 degree Celsius through 1 kilogram of substance. 1 kilogram substanceல 1 degree வெப்பநிலை உயர்த்துவதற்கு தேவையான அளவு ஆற்றலுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஸோ அதைத்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அதில். ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஐடியா. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்டி கலோரிமீட்டர். இப்போ வந்து இந்த கலோரிமீட்டர் வந்து ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும் அல்லது இந்த மாதிரி நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்லேயே இருக்கும். இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய கலோரிமீட்டரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட வெயிட்டை மட்டும் நம்ம பிசிக்கல் பேலன்ஸ்ல பார்த்துறோம். பிசிக்கல் பேலன்ஸ்ல அல்லது டிஜிட்டல் பேலன்ஸ்ல வெயிட் வந்து W1. தென் இதுல வந்து நம்ம வாட்டரை எடுத்துக்கிறோம். வாட்டரை எடுத்துட்டு ஹீட் பண்ணக்கூடிய வாட்டரை ஹீட்ல வச்சு ஹீட் பண்ண வாட்டரை எடுத்துக்கிட்டு ஒரு 95 டிகிரி செல்சியஸ் வரும்போது இந்த இதுல வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறோம். இந்த கலோரிமீட்டர்ல ஃபில்அப் பண்ணிட்டு அதனுடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்காக ஒரு சென்சிட்டிவ் தெர்மாமீட்டரை ஒரு ரப்பர் கார்க் மூலமா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய வாட்டரோட லிக்விடோட டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். இப்போ 95 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 90 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 90ல இருந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல அந்த குறையக்கூடிய வெப்பநிலையை நம்ம நோட் பண்ணிட்டே வர வேண்டியது. ஸோ எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கும் என்ன டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீட் பண்ணக்கூடிய வாட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிடும். அப்போ ரூம் டெம்பரேச்சர் வைக்கும்போது அந்த அந்த லிக்விட் என்ன செய்யும், ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்க்கு வர்றதுக்காக வாட்டரை பூரா அதனுடைய டெம்பரேச்சரை குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு இடையில எவ்வளவு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிட்டே வரோம் அப் டு 55 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ அடுத்து 55 வரைக்கும் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்றோம். வாட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே அந்த வாட்டரோட சேர்ந்து எடுத்து கொண்டு போய் வெயிட்டை பார்த்துறோம். அது வந்து W2. ஓகே, சரி. இப்போ வந்து நல்லா இதை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு வாட்டரை கீழே ஊத்திட்டு கிளீன் பண்ணிட்டு கலோரிமீட்டரை கிளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் லிக்விட் பார்க்கக்கூடிய லிக்விட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் லிக்விட் பார்க்கக்கூடிய லிக்விட் என்ன பண்றோம், ஒரு 95 வரைக்கும் ஹீட் பண்ணிட்டு ஒரு ஹீட்டர்ல ஹீட் பண்ணிட்டு திரும்ப வந்து இதுல வந்து ஃபில்அப் பண்ணி வச்சிடறோம். திரும்ப அதே இது 90 வரும்போது 95ல இருக்கும்போது 90 வரும்போது நம்ம தெர்மோமீட்டரோட ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஈக்குவல்
30 செகண்ட்ஸ்க்கு இடையில என்ன டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம் அப் டு 55 வரைக்கும். திரும்ப ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே அதை எடுத்துட்டு போய் டிஜிட்டல் பேலன்ஸ்ல பார்த்துறோம். அதோட வெயிட் வந்து W3. ஓகே, ஸோ திஸ் தான் மெயின் அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் உள்ள விஷயத்த வந்து நம்ம அப்சர்வேஷன் காலத்துல போட்டுட்டு வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 80, அதாவது இதை நோட் பண்ணிக்கிறோம். டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து முதல்ல வந்து 90 வரும்போது என்ன டைம், வாட்டரோட டைம் ஆஃப் கூலிங் என்ன? 90 டிகிரியில் வந்து 0 டைம் செகண்ட்ஸ். அடுத்த 30 செகண்ட்ஸ் நோட் பண்ணுறோம். இப்போ 30 செகண்ட்ஸ் நோட் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சர் இங்கே வருது அப்படிங்கிறத வரிசையாக நோட் பண்ணிகிட்டே வரும். இது டெம்பரேச்சர் இன்டர்வல் θ2ங்கிறது. இப்போ இது ஆக்சுவலாக இப்போ 90லேருந்து 89 வருதுன்னா 90லேருந்து இது 90 தான். 90லேருந்து 89 வர்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது? இது வந்து சப்போஸ் அடுத்து வந்து ஒரு 2 டிகிரி குறையலாம். இப்போ 2 டிகிரி குறையிறதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வரோம் அப் டு 55 வரைக்கும். ஸோ அதே ரேஞ்சில் லிக்விட் 2க்கும் நம்ம நோட் பண்ணிகிட்டே வரோம். நோட் பண்ணிகிட்டே வரும்போது என்ன டெம்பரேச்சர், என்ன டைம் ஆஃப் கூலிங் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வரோம். ஓகே, ஸோ T1 by T2 ரேஷியோ பிட்வீன் திஸ் டூ குவான்டிட்டி அந்த இந்த பார்த்துடுறோம். இப்போ டைம் ஆஃப் கூலிங் வந்து வாட்டர் வந்து ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ θ1 வந்து உதாரணத்துக்கு இதை நோட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதையும் நோட் பண்ணிக்கிறோம். இப்போ θ1 வந்து இப்போ 90லேருந்து 85 வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது T1. அது 90லேருந்து 85 வர்றதுக்கு லிக்விட் T2 எடுத்துக்கூடிய டைம் வந்து T2. அப்போ T1 by T2ங்கிறது ரேஷியோ எடுத்துக்கலாம். நாட் சேம். அதே மாதிரி அடுத்தது வந்து 85லேருந்து 80 வர்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது? அடுத்து வந்து சப்போஸ் 80லேருந்து 75 வர்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது? அப்போ ரெண்டுக்குள்ள ரேஷியோவை நம்ம போட்டுக்கிட்டே வரோம். அது T1 by T2. Okay, so finally just substituting these values of all the data in the particular SI units. Okay, so you can easily calculating the value of P1 by value of specific capacity of a liquid. Okay, so இதே தான் நம்ம இந்த இதுல வந்து டேக் ஹோம் மெசேஜ் வந்து இன்னைக்கு, அதாவது the rate of cooling is directly proportional to the surroundings. The temperature is proportional to the excess of temperature above that of the surroundings. When the temperature difference between the cooling body and the surrounding is small, the law applies a cooling by convection and radiation, not for radiation only. Okay, இப்போ சப்போஸ் இது வந்து K1 K2ங்கிறது வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா K1 வந்து லிக்விட். இப்போ இது ரெண்டுக்கு இடையில நம்ம ஒரு ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஜஸ்ட் கெட்டிங் 75லேருந்து 80 வர்றதுக்கு என்ன டெம்பரேச்சர் வருதுங்கிறத இந்த கிராஃப்ல இருந்து நோட் பண்ணிக்க போறோம். இந்த கிராஃப்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அந்த வேல்யூஸை நமக்கு வேணும்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். this is called T1 by T2. 75 இங்கே 75 இங்கே 70. இப்போ இது என்ன வருது அப்படிங்கிறத நம்ம கிராஃப்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அல்லது அந்த டேட்டா அங்கிருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலி the specific capacity of the unknown liquid is determined by the Newton's law of cooling. This is very easiest experiment you can easily do in our laboratory. Okay, அப்போ specific capacity தெரிஞ்சிச்சு, அதாவது the energy needed to increasing the 1 kilogram substance through 1 degree Celsius. 1 கிலோகிராம் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷனை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வதற்கு தேவையான அளவு ஆற்றல் எடுத்துக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியை வந்து நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ப்ராசஸில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் பை த கேலோரிமீட்டர் டெக்னிக். ஓகே, ஸோ திஸ் ஆர் த சிம்பிள் மெசேஜ் ஐ கிவன் டு யூ. ஓகே, இதோட 12 ப்ராக்டிக்கல் நமக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் சப்போஸ் நீங்கள் if you are eager to learn so many practicals, so I want to teach more than 3. இன்னும் ஒரு 3 ப்ராக்டிக்கல் நம்ம பார்க்கலாம். அல்லது இது போதும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு யுவர் விஷ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு we need more 3 இன்னும் ஒரு 3 ப்ராக்டிக்கல் கற்றுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில்
அந்த மெசேஜை பதிவிடுங்க. அல்லது நம்ம இதோட ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே. நம்ம காலேஜ் ரீஓப்பன் ஆனோடனே நீங்கள் இந்த 12 ப்ராக்டிக்கல் நீங்கள் இந்த நம்ம சொன்ன 12 ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன செய்யணும், கடகடன்னு செஞ்சுட்டு அதோட ரீடிங்ஸ் மட்டும் எடுத்து பண்ணால் போதும். நான் எல்லாத்தையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நீட்டாக கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் இதை வந்து ஃபைனலாக நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு டக்குன்னு இதில் உள்ள அப்சர்வேஷனை எழுதிட்டு வந்து ஒரு நாளைக்கு 2 ப்ராக்டிக்கலோட நம்ம செஞ்சு வேகமாக முடிச்சிடலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.